அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர். 2021 நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி ஒரு சூறாவளியான சுற்றுப்பயணம், தேர்தல் பணிகளை முடிச்சுட்டு தொடர்ந்து கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானுடைய நெருக்கம், அதாவது அண்ணன் சீமானுடைய தாய் மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு களத்திலையும் உறவாகவும் கூட இருந்த நம்முடைய ஐயா தமிழ் முழக்கம் சாகுல் அஹமது அவர்களுடைய மகள் அக்கா பாத்திமா பர்கானா அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். வாங்க. வணக்கம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உங்களை வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி உணர்றீங்க? இதுல உணர்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு பெரிய கனவு இருக்கு, நமக்கு பெரிய லட்சியம் இருக்கு, அதை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, கூடுதலான ஒரு வேலைப்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சுமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இனத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சாகுல் அஹமது அவர்கள், அவருடைய பாதையில இன்னைக்கு அவர் எனக்கு எப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருக்கும், அதை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத அவருடைய வாழ்க்கை நடைமுறையில காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால அவரே இதை சுமைன்னு பார்க்கல. அப்போ எனக்கு இன்னுமே அது என்ன சொல்றது, கொஞ்சம் என் தந்தை அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு கட்டாயம் அவர் செய்த தியாகங்கள்னால நமக்கு ஒரு பெரிய ஒரு லீஜர் இருக்குன்னே சொல்லலாம். என்னை அவ்வளவு ஒரு மகள் போல, ஒரு தங்கை போல, ஒரு இன்னொரு ஒரு அக்காவா, ஒரு எல்லாமுமா என்னை அரவணைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இனத்துக்காக நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது உணர்வு ரீதியா நம்ம செயல்படுறோம். அதுல நீங்க எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கட்டாயம் எனக்கு சுமை இல்லை. அதை நான் ரொம்ப சுகமா, அதை மகிழ்ச்சியா, மனநிறைவா, உணர்வு பூர்வமா இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக நாமளும் ஒரு ஒரு பங்கா, ஒரு சின்ன ஒரு துளியா, ஒரு தூசியா இருந்துட்டு போனோம் அப்படிங்கிற நிறைவோட இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். சிறப்பு சிறப்பு. இப்ப 2021 நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில களமிறங்குனீங்க. 2024 இங்க எந்த மாதிரியான வளர்ச்சி இதுல உங்களுக்கு தெரியுது? நாம் தமிழர் கட்சி கட்டாயம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்க தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறனால. 2016 எங்களுடைய முதல் தேர்தல். இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம். எப்படி மெழுகுவர்த்தி தண்ணியே உறுத்து அர்ப்பணித்து எல்லோருக்கும் விளக்கை தருமோ, வெளிச்சத்தை தருமோ, அதே போன்று நாமளும் மக்களுக்கான வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு களத்துல இறங்கினோம் தேர்தல் அரசியல்ல. அதற்கு முன்னாடி இயக்கமா இருந்தோம். அந்த தேர்தல்ல யாருப்பான்னு இவங்களை சுத்தமா தெரியாம இருந்தும் கூட நாம செய்த களப்பணியின் பால் 1.1 விழுக்காடுகள் வாக்கு நமக்கு வந்துச்சு. 0ல இல்லை, மைனஸ்ல இல்லை, ஆனால் 1.1 விழுக்காடு வாக்குகள் வந்தோம். அதற்கு பிறகு 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், தொடர்ச்சியாக 1.1, 4, 6, அதுக்கு பிறகு 8 விழுக்காடு வரைக்கும் இன்னைக்கு வாக்கு வாங்கியிருக்கோம். கடந்த இடைத்தேர்தலில் வரைக்கும் 16 விழுக்காடுகள் வாக்கு வாங்கியிருக்கோம். அப்ப தொடர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏறுமுகம் தான். அப்ப நாம் தமிழர் கட்சி என்னன்னு, இது வளர்ந்துருமா, இந்த கட்சி கவுன்சிலரே இல்லையே, ஒரு எம்எல்ஏ இல்லையே, ஒரு எம்பி இல்லையேன்னு சொன்னவங்க அந்த கட்சிலாம் இருக்கிறது தெரியுமா? யாருக்கு அந்த தலைவரை தெரியும்? சீமான்னா எங்க இருக்காரு, சின்னம்னா எங்க இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில தொடர்ச்சியா நீங்க 1.1 விழுக்காடு, 4 விழுக்காடு, 6 விழுக்காடு, 8 விழுக்காடு, கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் நம்மளை தேடி வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு நமக்கான நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. அப்ப நம்ம வளரல, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலன்னு எந்த இடத்துலயும் நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எந்த கட்சிக்குமே இருந்தது கிடையாது. முதல் தேர்தலில் அவங்க குறைந்து வாக்குகள் பெற்றிருந்தா அதுக்கு அடுத்த தேர்தல் அவங்க காணாமலே போயிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அந்த கூட்டணி வாங்கிய வாக்குகளுக்கும் நாம வாங்கிய வாக்குகளுக்கும் உள்ள வேறுபாடே மொத்தமாவே ஒரு விழுக்காடு தான். அப்போ அவங்க அவ்வளவு பெரிய கூட்டணி, விசிக இருந்தது, தேமுதிக இருந்தது, பாமக இருந்தது, எல்லோரும் இருந்தே நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளுக்கும் அவங்க தேமுதிக பெற்ற வாக்குகளுக்குமான வித்தியாசமே ஒரு விழுக்காடு. அப்படிங்கும் போது நாம இந்த காலத்துல இருக்கிறத மக்கள் பெரும் நம்பிக்கையா பாக்குறாங்க. ஏன்னா நாங்க ஒரு கட்சியா, ஒரு அரசியல்வாதிகளை யாரும் பாக்குறது இல்லை. நம்மை அவங்களோட வீட்டுல ஒரு மகளா, மகனா, பிள்ளையா,
மக்கள்ல இருந்து வந்தவங்களாதான் நம்மளை பாக்குறாங்க. அண்ட் அதுதான் உண்மையும் கூட. இப்ப எனக்கும் உங்களுக்கும் தெரியும் எந்த ஊர்ல எந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, என் ஊர்ல எப்படி சிக்கல்ல இருக்காங்க, என் ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. ஆனா அதுவே தொன்று தொட்டு 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அரசியல்லையே ஊருன ஐயா பொன்முடி அவர்களுக்கோ, ஐயா கே SSRக்கோ, இல்ல ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ, ஸ்டாலின் அவர்களுக்கோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ, இன்பநிதி அவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆனா வந்து அவங்க எல்லாமே வந்து சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, பெட் ஆஃப் ரோசஸ் தான் அவங்களுக்கு. பாதை முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு அவதூறுகளை ஈஸியா இன்றைய காலகட்டங்கள்ல கடந்து போயிடுறாங்க. பட் எல்லாமே அவங்களுக்கு சில்வர் ஸ்பூன்ல ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா உண்மை களத்துல இறங்கி ஒவ்வொரு மக்களும் படக்கூடிய கஷ்டத்துக்கு நின்று அதை உணர்ந்து அனுபவித்து அதுல இருந்து மீளும் போது அந்த மக்களுக்காக திரும்பி செய்யணுங்கும் போது அதனுடைய தாக்கமும் அதனுடைய உணர்வும் அதிகமா இருக்கும். அப்படிதான் தாய்மாமன். நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க வந்து வளர்றோம் சிறப்பு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த இப்ப உள்ள நடப்பு அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து இதே மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா அவங்களோட தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க, கட்சி வீக் ஆகும் அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து தொடக்கத்திலிருந்து இருக்கோம். ஆனா தொடர்ந்து தோல்விகள், வெற்றியே இல்லை, வளர்ச்சிங்கிற பேரை தொடர்ந்து தனிச்சு போயிட்டு இருக்காங்க கூட்டணி வைக்காம. இது வந்து தொண்டர்களுக்கு சோர்வை ஏற்படுத்திடும், கட்சியை வீக் பண்ணிடும் அப்படின்னு ஒரு சில அறிவாளிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? திமுக தொடங்கணும்னே வெற்றி பெற்றுச்சா? இல்ல, 20 ஆண்டுகள் ஆச்சு, 19 ஆண்டுகள். ஆமா, அவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு. நமக்கு வந்து அந்த மாதிரி நிர்பந்தம் இல்லை, அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது அந்த மாதிரி. நமக்கு வந்து இலக்கு என்னன்னு நமக்கு தெரியும், நம்ம எந்த பாதையை நோக்கி போறோம்னு நமக்கு தெரியும். அந்த இலக்குல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். முதல்ல இயக்கம் கண்டு அதற்கு பிறகு கட்சியா தொடங்கி இன்னைக்கு அந்த பாதையில போயிட்டு இருக்கோம். அப்படி நம்ம எது ஒண்ணுமே நம்ம வந்து என்ன சொல்றது, மதர் இஸ் த நீட் ஆஃப் இன்வென்ஷன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தேவையின் பால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. என்னுடைய இன சொந்தங்கள் கொத்து கொத்தாக செத்து குவிக்கப்படும் போது அது ஒரு நெருப்பு பிழம்பா என்ன சொல்றது, அந்த கொதிப்பு, அந்த மனநிலை, அந்த உணர்வு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு கட்சியா நம்ம வந்து இருக்கோம். அதனால எங்க கிட்ட இருக்கவங்க யாரெல்லாம் அந்த தோய்வு பெறாங்களோ கட்டாயம் இந்த இனத்தினுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க. நம்ம பொறுமை ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நம்மளுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போயிருக்காரு நமக்கு தெரியும். எவ்வளவு தியாகம், எவ்வளவு ஈகம், தங்களுடைய குடும்பத்தை இன்னைக்கு வந்து சமகாலத்துல அரசியல்னா குடும்பத்தை எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பு வாங்கி கொடுத்து அவங்களை எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்டஸ்ல உட்கார வைக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் எங்க. ஆனால் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே வந்து அவங்களோட இனம் செத்துறக்கூடாது, அந்த இனம் வந்து காக்கப்படணும், அந்த இனத்தினுடைய மக்களுக்கு நல்வாழ்வு ஒரு ஏற்படணும்னு தன்னுடைய குடும்ப மக்களையே அர்ப்பணித்த ஒரு தலைவர் எங்க. அப்போ அந்த தலைவரை பின்பற்றி என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களும் கட்டாயம் வந்து இலக்கை நோக்கிய பயணத்துல சிதற மாட்டோமே தவிர்த்து ஒருபோதும் வந்து நம்ம ஐயோ நம்ம வந்து வெற்றி பெறலையே, நாளைக்கே வெற்றி வந்துடலையே அப்படின்னு நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சிறப்பு. நீங்க அண்ணனை பத்தியும் கட்சியை பத்தியும் இவ்வளவு பேசுறீங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்கள் எங்களை வந்து இன்னும் வரலையும் எங்களுக்கு வாக்கு செலுத்தல அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சொல்றதே உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட 2026 இஸ்லாமியர்கள் அண்ணனை ஏமாற்றாமல் கை கொடுப்பார்களா? உரிமை உள்ள இடத்துலதான் கோபம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இப்படியான ஒரு இஸ்லாமிய பந்தமும் சொந்தமும் இருக்குமான்னு தெரியாது. ஆனா தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு அவ்வளவு இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க. அதுக்கு உதாரணமே என்னுடைய அப்பா தந்தை தமிழ் முழக்கம் ஷால் அமீது அவர்கள் எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் நீங்க பாக்குறேன். ஏன்னா மாமா வந்து உள்ளபடியே உடைஞ்சு ஒரு காணொலி நீங்க பார்க்க முடிஞ்சுன்னா அது என்னுடைய அப்பா தவறுன போதுதான். அது அந்த காலகட்டத்துல வந்து நீங்க அந்த உணர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க 2 பேருக்கும் எப்படியான ஒரு இல்ல தெரியும். அண்ணன் மேடையில பேசும்போதே என் தாய் மாமன், அதாவது எங்கள்னு கூட சொல்ல மாட்டாரு, ஆமா என் தாய் மாமன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரல்ல அந்த உறவின் அழுத்தம் இருக்கும். ஆமா, அதை நாங்க எல்லாருமே உணர்வோம் அந்த கூட்டத்துல. இப்ப உண்மையை சொல்ல போனா தமிழ் முழக்கம் ஷால் அமீது ஐயாவை நான் பழக்கம் இல்லை, ஆனா நானே பல பேர்ட்ட சொல்லுவேன் எங்களோட தாய் மாமன் தமிழ் முழக்கம் ஷால் அமீது அப்படின்ட்டு நாங்க யாரை எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படிதான் நாங்க எல்லாருமே கூப்பிடுறோம். அப்படிதான் இப்ப ஐயாவை வந்து நாங்க மனசுல வச்சிருக்கிறோம். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ். அதுதான் சொல்றேன். நிறைய பேருடைய இரங்கல் நிகழ்வுகளுக்கு மாமா போயிருக்காங்க. ஆனா என்னுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய
நீங்க அவர் பேசிய அந்த காணொளிகள்லாம் எடுத்து பார்த்தாலும் தெரியும். அது வந்து ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க 2 பேருக்குமான பந்தம் இருந்திருக்கு. அந்த அந்த மாதிரி மாமாவுக்கு ஒவ்வொரு நண்பர்களும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வளர்ந்த காலகட்டத்துல சரி, அவர் பள்ளிக்கூட காலம், அவருடைய கல்லூரி காலம், அவர் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அப்படிங்கும் போது அது ஜாக்கிர் ஹுசேன் கல்லூரியில தான் படிச்சு அடிக்கடி சொல்லுவார். அதுவே ஒரு இஸ்லாமிய கல்லூரி, ஒரு இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. அதுல வந்து மாமா படிக்கும்போது நிறைய இஸ்லாமிய நண்பர்கள். அப்ப எல்லாம் மாமா மச்சான் தாய் பிள்ளைங்க அப்படின்னு தான் பழகிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகம் மாமாவுக்கு. அதனால உரிமை எடுத்துதான் மாமா இதை சொல்றாங்க. அது ஒரு வழியின் பால் சொல்றாங்க. என்னுடைய மக்கள் வந்து எனக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்குது. இல்ல இப்ப இன்னும் இந்த 26 அவங்க செலுத்துவாங்களா? கட்டாயம் செலுத்தணும். இப்ப செலுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு, அதாவது ஒரு நம்ம இப்ப பூமர்ஸ வந்து சரிப்படுத்தவே முடியாது. நாங்க பரம்பரையா திமுக, பரம்பரையா அதிமுகன்னு சொன்னவங்கள நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இருக்குல்ல, என்னுடைய வாக்காளர்கள் 7ஆம் வகுப்புலயும் 8ஆம் வகுப்புலயும் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சீமான் அவர்கள் சொன்னது இருக்குல்ல, அதெல்லாம் உண்மை. அப்போ எங்களை மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அரசியலை புரிந்து அதனுடைய விழிப்புணர்வை பெற்று அப்படி நாங்க வந்துட்டு இருக்கோம். இப்ப எது அவசியம் தெரியல, திராவிடமா தமிழ் தேசியமானா முதல்ல திராவிடம்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை முன்னாடி வச்சுட்டாங்க. அதை நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா தமிழ் தேசியத்துக்கு வந்துருவாங்க. தமிழ் தேசிய கருத்தியல் என்பது ஒரு உலக வளர்ச்சி கருத்தியல் அப்படிங்கிறதுதான். சிறப்பு. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப சாதாரணமா எங்களை வந்து ஹிந்துன்னு சொல்றாங்க. நான் அண்ணன் சொல்றாரு, நாங்கெல்லாம் ஹிந்துக்கள் இல்லை, நாங்க தமிழர்கள், எங்களுக்கு சமயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க வந்து தமிழர்கள், எங்களுக்கு வந்து தமிழம்னு ஒரு சமயம் அண்ணன் சொல்றாரு. அது சரி. நாங்க வந்து தமிழ் தேசிய தளத்துல செயல்படுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு இஸ்லாமியரா இருந்துகிட்டு நீங்க இந்த தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கிறது எவ்வளவு சவாலானதாக இருக்கு? இப்ப வந்து அரசியல் களம் அப்படிங்கிறதே ரொம்ப சவாலான களம். சீமான் அவர்கள் சொல்வதுதான் ஞாபகம் வருது. நிறைய முதலைகள் இருக்கக்கூடிய குளம், அதுல வந்து நீங்க நீச்சல் அடிப்பது என்பது ரொம்ப சிரமமானது ஒண்ணு. ஆனா சீமான் அவர்கள் வந்து முன்கூட்டிய தலைமை ஏற்று இப்ப இன்னைக்கு வந்து நம்மளை வழி நடத்துறதுனால நமக்கு வந்து இது ஒரு பாதையா இருக்கு. நமக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கனால போயிட்டு இருக்கோம். ஆனால் இதுல வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன அப்படின்னா, அரசியலா நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து முதல்ல வந்து செக்யூலர் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். பட் இதை தாண்டி வந்து நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மண்ணுக்கு ஏத்த உகந்த ஒரு அரசியல்லாம் என்னங்க, இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு ஒரு அரசு, அந்த அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இல்லையா, அவ்வளவுதானே. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க அரபு நாட்டுல வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை நம்ம இங்க செய்யும் போது இந்த மண்ணுக்கு எது சரி தவறு அப்படிங்கிற முடிவெடுக்கிற பொறுப்பு நம்ம கையிலயும் இருக்குங்கிறத முதல்ல இஸ்லாமிய உறவுகள் உணரணும். அதனால அந்த சமூகத்துல முதல்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ, அந்த சமூகத்துல ஒரு பிரதிநிதிகளோ ஒரு அரசியல் பக்கம் வரணும்னு நினைக்கிறதோ ரொம்ப குறைவு. அதை தாண்டி அதுல வந்து பெண்கள் அப்படிங்கிறது இன்னும் சவாலானது. பொதுவாவே இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, இந்த ஒட்டுமொத்த நாட்டிலையும் சரி, உலகத்திலையும் எடுத்துக்கிட்டாலே பெண்கள் பெருசா வந்து அரசியல் பங்கீடுல வந்து ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவு. அதனால அதை உடைத்து எறியக்கூடிய அளவுல ஒரு உலக அளவுல ஒரு புரட்சி செஞ்சிருக்கிறது என்னுடைய தாய்மாமனதான் இருக்கணும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு சம வாய்ப்பு கொடுத்து அவங்களும் இன்னும் சொல்ல போனா மனதளவுல ஒரு மாரலா சரி, அவங்களோட இன்டெலெக்ட்லயும் சரி ஆண்களை விட சற்று பெண்களுக்கு வந்து கூர்மையான ஒரு ஃபோக்கஸும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கவனம் இருக்கும். அவங்களால நிதானமா பொறுமையா ஆழ்ந்து சிந்திச்சு வந்து அவங்களால முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது பல ஆய்வுகள் நமக்கு வந்து சொல்லுது. நம்ம அவ்வளவுலாம் போக தேவையில்ல. ஒரு வீட்டுல நம்ம கையில, ஒரு ஆண் கையில பணம் இருக்கிறத விட சம்பாதிச்சு அந்த பெண் கையில கொடுத்து அவங்களை நிர்வகிங்கன்னு சொல்லும் போது அந்த வீடு எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இல்ல. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்ப உங்க வீட்லயும் அப்படி இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ அந்த பெண் வந்து பல தலைமுறைகளை பாக்குறது, மாமனார், அப்பா, மகன் அப்படின்னு 3 தலைமுறை பிள்ளைகளையும் வந்து ஒரு பெண் வந்து பார்த்து பராமரிச்சு அரவணைச்சு எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெண்ணுக்கு கிடைக்குது. அதனால அந்த பெண்ணுகிட்ட நாடும் இல்ல ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ, ஒரு கவுன்சிலரோ ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சதுன்னா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும்.
நிர்வாகத்தை கையில கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் உணரணும். கட்டாயம் இன்னும் பெருவாரியாக நாம் தமிழர் கட்சி வந்து முயற்சி செஞ்சு பெண்களுக்கான முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்போம். அதனால பல பெண்கள் அரசியல்படுத்தப்படுவாங்க. அதனால ஒரு மறுவாழ்வு ஒரு ஒரு முக்கிய பங்காற்றும் பெண்களினுடைய வாழ்க்கையில நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு. நீங்க எவ்வளவு சொல்றீங்க. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லணும்னா பாத்திமா பர்கானா பார்வையில சீமான் யார்? அரசியலா உறவா தெரியும் எப்படின்ட்டு, அரசியலா பாத்திமா பர்கானாவுடைய பார்வையில சீமான் யார்? ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆற்றல். இங்க இருக்கக்கூடிய இல்ல இந்த சவுத் ஏசியாலயே நீங்க எடுத்துக்கலாம், இல்ல இந்த தென்னிந்தியாலேயே எடுத்துக்கலாம். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆற்றல். அவரை போன்ற ஒரு தலைவரோ ஒரு அரசியல் கட்சி நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமையை வந்து நீங்க யாரையுமே எடுக்க முடியாது ஒப்பீட்டளவுல. இன்னும் சொல்ல போனா வட மாநிலங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரெவல்யூஷனரி பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னா அது சீமான் சொல்லலாம். சவுத் இந்தியால எப்படி வந்து டெல்லியில எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததோ அப்படியான அதை விட அதிகமான ஒரு தெளிவும் நோக்கமும் பார்வையும் இலக்கும் கொண்ட ஒரு தலைவர், தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா தென்னிந்தியாவுல வந்து சீமான் உருவாகி இருக்கிறார் அப்படிங்கறத அவங்க உணர தொடங்கிட்டாங்க. நம்ம மக்களும் உணரணும். உங்களுடைய பிஸி ஷெடியூல், இப்போ தேர்தல் வேலையில வந்திருக்கீங்க. இந்த நேரத்துக்குள்ள வெண்மணி வலையொலிக்கு ஒரு நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.